இப்ப அடுத்த நாள் காலையில லக்கேஜோட அந்த பொண்ணு அதே பிளேஸ்ல நின்னுக்கிட்டு இருக்கும்போது நேரா அவனோட வீட்டுக்குவே அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவா. அந்த பொண்ணை பாக்குற ஸ்ரீயுமே இப்ப ரொம்பவும் கடுப்பாயிட்டு, என்ன சத்தியம் நீ இவ்வளவு கீழ் மட்டமா இறங்கும்னு நினைச்சு கூட பாக்கல. இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்ரீ கிட்ட கொஞ்ச நாள் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்கள அது மேல தப்பாலாம் பேசாதான்னு சொல்லுவா. ஸ்ரீக்கு அந்த பொண்ணு உள்ள வரது பிடிக்காம இப்ப அவளுமே உள்ள போயிடுவா. இப்ப சத்யாவும் ஸ்ரீ கிட்ட, பேரு யசோதா, நான் அவங்கள வீட்டு வேலைக்காக கூட்டு வந்திருக்கேன், நீ தனியா வீட்டு வேலையை குழந்தை ஆபீஸ் எல்லாத்தையும் பாக்குறதால தான் உனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவங்கள குழந்தைய பாக்குறதுக்காக நான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதை கேட்கிற ஸ்ரீக்குமே இப்ப ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. இருந்தாலுமே நம்பிக்கையே வராது. அவங்கள நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆவாங்களான்னு கேட்பா. அவங்களுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்றதெல்லாம் பாக்காத. இப்ப யசோதாவும் அந்த வீட்டுல இருக்க குழந்தைய ரொம்பவும் பாசமா பாத்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஸ்ரீக்கு தேவையான விஷயத்தையும் அவ பாத்து பண்ணுவா. குழந்தைய தூங்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவளே பாத்து பண்ணுவா. கொஞ்ச நாள் அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிடுவா. இப்ப சத்யாக்குமே ஸ்ரீக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். என்ன நடந்திருக்கும்னா, அவனோட ஃப்ரெண்டு ஒரு பேட் ஐடியா கொடுத்திருந்தாலும் கூட வேலை செய்யற அந்த பொண்ணு அவங்கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்திக்குமே டெலிவரி ஆயிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டா. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால அவங்களுக்கு என்ன வேணாலும் தோணலாம், அவளை நீதான் பாத்துக்கணும், அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும்னு சொல்லுவா. அவங்க காசு தேவைக்காக தான் அது மாதிரி மாறினாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து சொசைட்டி அவங்கள பாக்குறதே மாத்திடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவா. பக்கத்து அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தவங்க வந்து நீ பாத்துக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவளுக்கும் மரியாதை கொடுக்கற மாதிரி இந்த சொசைட்டில இருக்கவங்களும் அவளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.